ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஸ்டன் சனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நெகம்போ பீச்ல தாங்க இருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, காலையில கரெக்டா ஒரு 9 o'clock வலை போட்டு, அதாவது மடல்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வலையை போட்டு மீன்கள் பிடிப்பாங்க. காலையிலே கரவலை அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அது பிடிப்பாங்க. அது பிடிச்சி அப்பா ஃபிஷ் சேல் பண்ணுவாங்க. வாங்குறதுக்கு தாங்க இவ்வளோ கூட்டம். இந்த வலையில அப்படி என்ன மீன் இருக்கு, என்ன மீன் வாங்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க எல்லாரும். இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா, இதை பத்தி நான் பேசி அவங்க இது பேர் தேடின்னு சொன்னாங்க. டேஸ்ட் அப்படி இருந்துச்சு. நீங்க யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள நல்ல பெரிய மீன் ஒன்று இருந்துச்சு. நம்ம மீன் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சோம் அப்படின்னா, மீனை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள மாட்டிருப்போம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கடல் பாம்பு, கோரல் ஸ்னேக். இப்போ அந்த அப்படியே சும்மா அப்படி தூக்குவாரு பாருங்க. பார்த்துட்டு இந்த தூக்குறாரு பாருங்க. பாருங்க எப்படி துடிக்கிறான். அவ்வளோதான், தூக்கி அப்படியே ஒரு வீசிட்டாரு தண்ணிக்குள்ளேயே. தூக்கி போட்டாச்சு. சரி, வேற ஏதாவது பாம்பு இருக்கான்னு பார்ப்போம்னு பார்த்தோம். சரி, எதுவும் இருக்காது, 1 2 தானே அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் கையை வச்சு தூக்குவாங்க. தூக்குறதுக்கு போய் பார்த்தாலே அப்படி அந்தாங்க வருங்க. அடுத்தது மாட்டிக்கிச்சு. அதை தூக்கி அண்ணன் இங்கே போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். அந்த அண்ணன் நம்மள்கிட்ட போட்டாங்க. ஸோ நம்ம போனோம். பார்த்தா இந்த அண்ணன் எடுத்து எல்லாருக்கும் விளையாட்டு கட்டிட்டு இருந்தாங்க. சரி, இவர் தானே எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு நானும் சரி எடுத்து பார்ப்போம் அப்படி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். நானும் போனேன். அந்த அண்ணன்ட்ட கேட்டா டக்குனு கீழே போட்டாரு. அப்படின்ட்டு கீழே இருந்து எடுத்தேன். பார்க்கதாங்க குட்டியா இருக்கு. வெயிட் சரியான வெயிட். இந்த பாம்பின் பெயர் தான் கோரல் ஸ்னேக். இது கோரல் ஸ்னேக் தான். அப்படி கோரல் ஸ்னேக் இல்லை, நான் தப்பா சொல்லுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப பெருசுங்க. இங்க பாருங்க, எனக்கு பாதி இருக்கு. அந்த அளவுக்கு பெருசு. எப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அடியாவது இருக்கும். அந்த அளவுக்கு பெருசு. சரி, இதை கையில வச்சு கொஞ்சம் போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு, இது பேர் வந்து மறுபடியும் சொல்றேன். இதோட பேர் பார்த்தீங்கன்னா கோரல் ஸ்னேக். இது ஒன்லி இந்த பவளப்பாறைகள் நடுவில் இருக்கும். அப்படியே தூக்கி போட்டாச்சு. பின்னாடி நல்ல வேலை அந்த அண்ணன் மேலே ஒழுகலை, தப்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து விட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, சரன்னு உள்ள போதுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டு. எப்பா விட்டா போதும்டா சாமின்ற மாதிரி ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில வீரமங்கைகள்லாம் கையில் எடுத்து பாம்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் வேற ஒன்றும் பண்ணல, அந்த பாம்பு வாயில 2 மீனை தான் தட்டிக்கிட்டு இருக்காரு. பாம்பு பாருங்க, அதுவும் பெருசாக தாங்க இருக்கு. கையில் இருக்க மீன் எடுத்து சரி கொக்குக்கு போடணும்னு போட்டா, கொக்கு எடுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு நம்மளை மதிக்காம போயிடுச்சு. சரி போயிட்டு போய் அப்படின்ட்டு விட்டா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள மீன் பிடிச்சாங்கல்ல, அந்த மீனை கொண்டு போய் சேலுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச மீனுங்க. இதை சரி நம்ம ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் 2 எடுத்து பையில போட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு என்னென்ன மீன் வைக்கிறாங்க அப்படின்றது போய் பார்க்குறீங்க. பாருங்க, கூட நிறைய மீன் தாங்க. எல்லாம் சூப்பர் மீன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே வச்சிருக்காங்க. அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. காலையிலே எழுந்திரிச்சு இதுக்காக வந்து எவ்வளோ மீன், எவ்வளோ வகை, எவ்வளோ வெட்டி. அடுத்து நம்ம மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இப்படி தாங்க இருக்கும். அப்படியே மின்னுங்கும் உடம்பெல்லாம். அப்படியே பார்த்தீங்களா, ரெயின்போ மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன் எல்லாத்தையும் நிறைய குவியலாக வச்சு அப்படியே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பாருங்க ஸ்குவிட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்குவிட்டே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுதான் தேலி, நான் சொன்ன மீன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போய். அதுக்கப்புறம் நம்ம மச்சான் வந்திருந்தாப்புல இங்க பாருங்க நிற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மீனையும் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நீட்டாக கிளம்பிட்டோங்க. பை பாய்.